அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா, பாடல்கள் வைத்தீரையா. பாடல்கள் children who are born are going to praise him. பாடல்கள் வைத்தீரையா. They're going to sing unto the Lord. பாலகர் நாவிலே எதிரியை அடக்க, பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க, பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. சொல்லுவோம், முந்தன் திருநாமம், முந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு. Sing it once again. முந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. Thank you, Lord, for the little children you have provided. You have been gracious to your children. அது எவ்வளவு உயர்ந்தது. நிலாவை பார்க்கும்போது, நிலாவை பார்க்கும்போது, விண்மீன்கள் நோக்கும்போது, நிலாவை பார்க்கும்போது, விண்மீன்கள் நோக்கும்போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை விசாரித்து, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. சொல்லுவோம், முந்தன் திருநாமம் ஆண்டவரே. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு Sing unto the Lord. உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் கரங்களை தட்டி பாடுவோமா? இந்த தேவனை மகிமைப்படுத்தி உயர்ந்தது. clap your hands and sing unto the Lord. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு. மறுபடியுமா, உந்தன் திருநாமம். clap your hands. திருநாமம் அது எவ்வளவு. எவ்வளவு உயர்ந்தது. I will sing in the spirit and with understanding. திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. Once again, உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. வான தூதரை விட சற்று சிறியவர். வானதூதரை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளேன். வானதூதரை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளேன். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். மகிமை மாட்சிமை பாடுவோமா? உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் கரங்களை தட்டி இந்த தேவனை மகிமைப்படுத்தி உயர்ந்தது. Lord, we want to sing unto you, Lord. உந்தன் திருநாமம் அது அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம். உந்தன் திருநாமம் We sing bhajans unto our Lord. உயர்ந்தது. This style is called bhajan singing. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. One last time, உந்தன் திருநாமம். உந்தன் திருநாமம் அது
today we have as a team, husband and wife, to minister to us. இன்றைக்கு அவர்கள் கணவனும் மனைவியுமாக ஒரு குழுவா இன்றைக்கு நம்ம மத்தியிலே ஊழியம் செய்யும்படி So வந்திருக்கிறார்கள். firstly, Pastor Grace will come and greet and also give word of exaltation, and then our pastor will follow to come and minister. முதலாவது பாஸ்டர் கிரேஸ் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். அதன் பின்பதாக போதகர் Can சாமுவேல் we put our hands together and welcome கரங்களை தட்டி our அவர்களை dear sister. வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். Hallelujah. ஒவ்வொரு தடவையும் நான் இந்தியாவுக்கு வரும்போது கர்த்தரின் ஒரு சாட்சியாக தான் ஆண்டு எடுத்துக்கொண்டு வருகிறார். அதுக்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன். இஸ் an awesome God. உண்மையில் அவர் அற்புதமான தேவன். Hallelujah. தொடங்குவதற்கு முன்பதாக சின்ன ஒரு எக்ஸார்டேஷன் கொடுங்க சொன்னாங்க. சங்கீதம் 40:4-5 வசனங்களை கர்த்தரை நினைவுக்கு கொண்டு வந்தார். அதை எடுத்து வைத்து நம்ம வாசிப்போம். Psalms 40 verses 4 and 5. Hallelujah. முதலாவதாக பாஸ்டருக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே நல்ல ஒரு ஐக்கியத்தை ஆண்டு உருவாக்கி கொடுத்துருக்குறேன். அவங்க ஃபேமிலிக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்களோடு தங்கியிருந்து அவங்க அன்போடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சித்தமில்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இது எல்லாவற்றையும் நமக்காக முன்குறித்தே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் தான் சொல்கிறேன், நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும் பொழுது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவது கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் யார் எதோ நம்புகிறாங்க. மருத்துவத்தை நம்புகிறாங்க, மனுஷர்களை நம்புகிறாங்க, பணத்தை நம்பிக்கொண்டு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, விஞ்ஞானத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க, தொழில்நுட்பங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இந்த நாள் கூட ஒரு சாட்சியாக நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஏன்னு சொன்னேன்னா, இந்த பல தடவை நான் இந்தியாவுக்கு நான் வந்திருக்கிறேன். 16 வயதில் நான் வந்தப்போ கோயில்களில் சுற்றி கொண்டு இருந்தேன். அப்போது ஒரு இந்துவாக நான் வந்தேன். அப்போ நிறையா கோயில்களுக்கு போய் வணங்கி பூஜையெல்லாம் செய்து கொண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருமணம் முடித்த பிறகு ஒரு மிஷினரி ஆண்டு எங்கள் 2 பேரும் கொண்டு வந்தார். ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. அதுக்கப்புறம் ஊழியத்துக்காக நான் வந்திருந்தேன். இந்த தடவை கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கர்ப்பத்தின் கனியோடு நான் இந்தியாவுக்கு நான் வந்திருக்கிறேன். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 13 ஆண்டுகள் நான் கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன், இந்த கர்ப்பத்தின் கனிக்காக. இந்த இடத்துல குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, I just want to encourage you, கர்த்தருக்காக காத்திருங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. குழந்தைக்காக மட்டும் இல்லை, நீங்கள் எதுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றோ, இல்லை மனைவியரை தொடப்பட வேண்டும் என்றோ, பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக திரும்ப வேண்டும் என்று நீங்கள், அல்ல உங்கள் பொருளாதார சூழ்நிலை மாற வேண்டும் என்று நீங்கள் என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கிறீங்களோ, கர்த்தர் ஒரு நாள் அந்த காத்திருப்பை வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. நான் என்னுடைய விசுவாசம் அதுதான். நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஊழியம் செய்கிற தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் இயேசுக்காக நான் வந்தேன். அவர் ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்துவதில்லை. அவர் ஒரு நாளும் என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் செய்த அற்புதங்களை நாம் சொல்லணும்னா எண்ணி முடியாதவை. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் 1 கொரிந்தியர் 2:9 வசனம். 1 கொரிந்தியர் 2:9 வாசிக்கிறோம், தேவன் தம் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படின்னு அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ நாம் எல்லாம் தேவன் மீது அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. we all love the Lord so much. அப்போ தேவன் தம் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை குறித்து, that means the things that God has prepared for those who love him. அது எப்படிப்பட்ட காரியங்கள்? சாதாரண காரியங்கள் கிடையாது, மற்றவங்களுக்கு கிடைக்கிற காரியங்கள் கிடையாது. அந்த காரியங்கள் எப்படி இருக்குன்னா, கண் காணவும் இல்லையா, காது கேட்கவும் இல்லையா, ஒருவரின் மனதில் தோன்றாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட திட்டங்களை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். அதை சொல்லி சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதுக்காக நீங்கள் அதை உண்மையாக நீங்கள் அந்த வசனத்தை வைத்து விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கை இப்படி ஆகுமா நினைச்சு பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சேவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சிறு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தணும்னு நினைச்சேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளெஸ் யூ.
Bring you greetings from Singapore, from Smyrna Assembly, our church. சிங்கப்பூர் எங்களுடைய சபையான சிமிர்னா அசெம்பிளியிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல்களை It's கொண்டு truly a வருகிறேன். joy to be with you this morning, and especially to fellowship with Pastor Abby and Pastor Elsa. இந்த காலவேளையிலே உங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. விசேஷமாக பாஸ்டர் எபி அவர்களோடும் பாஸ்டர் எல்சா அவர்களோடும் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக எண்ணுகிறேன். Sisters, சகோதரனே சகோதரியே, the church சபை is the example of Christ on earth. கிறிஸ்துவை பூமியிலே முன்மாதிரியாய் காண்பிக்கிற ஒன்றுதான் If the சபை. world were to see Christ, இந்த உலகம் கிறிஸ்துவை காண வேண்டும் they will see என்றால் Christ through you. கிறிஸ்துவை உங்கள் மூலமாகத்தான் The காண Bible வேண்டும். says very clearly, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, just as Christ was, இயேசு கிறிஸ்து இருந்ததைப் போலவே so are you on this earth now. நீங்களும் இந்த பூமியில இருக்கிறீர்கள். Amen. ஆமென். இயேசுவை போல எப்படி இருந்தார் அப்படிதான் இருப்பீங்க இப்போ. Amen. அத இங்க தமிழ். Amen. சுத்த தமிழ். Listen to this. Just as Christ was, இயேசு கிறிஸ்து இருந்ததைப் போலவே so are you. அதே போல நீங்களும் இருக்கிறீர்கள். What did Jesus do? You must do. இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதை நீங்களும் செய்ய வேண்டும். Amen. ஆமென். If the world wants to see Jesus, they must see it through you. இந்த உலகம் இயேசுவை காண வேண்டுமானால் உங்கள் மூலமாகத்தான் காண முடியும். Today, as you look around in the church, இன்றைக்கு சபைக்குள்ளே many we look around. Look at the person beside you. பக்கத்துல இருக்கிறவங்களை பாருங்க. Look at the person beside you. பக்கத்துல இருக்கிறவங்களை பாருங்க. Look at their face. அவங்க முகத்தை பாருங்க கொஞ்சம். It's as if their lives like a காஞ்சி போன கருவாடு. அப்படியே ஸ்தோத்திரம். There's no joy. மகிழ்ச்சி இல்லை. There's no joy in our face. சந்தோஷம், முகத்துல சந்தோஷம் இல்லை. Amen. A Amen. Christian must exemplify joy. ஒரு கிறிஸ்தவன் மகிழ்ச்சியை முன்னுதாரணமாய் காட்டுகிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். We are different from this world. நாம் இந்த உலகத்திலிருந்து வித்தியாசமானவர்கள். We are in this world but not of this world. நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. We don't behave like the people of this world. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களைப் போல அல்ல. Troubles will come. பிரச்சனைகள் வரும். Difficulties will come. போராட்டங்கள் வரும். But we have Jesus on our side. நாம் எப்பொழுதுமே Jesus கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். Amen. He is on our side. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். He says if God is for you, who will be against you? தேவன் உங்கள் சார்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? Amen. ஆமென். Amen. There is nothing impossible for Jesus. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. When I came into ministry, நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது, when I grew up in a pastor's house. நான் வளர்ந்து வந்த காலத்திலே ஒரு போதகருடைய குடும்பத்திலே தான் வளர்ந்து My வந்தேன். father was a pastor for 50 years. என்னுடைய தகப்பன் 50 ஆண்டுகள் ஊழியம் He செய்தவர். was the first Pentecostal pastor in Singapore. சிங்கப்பூர் தேசத்திலே முதல் பெந்தேகோஸ்தே போதகர் என்னுடைய தகப்பனார். And I grew up in this house. நான் இப்படிப்பட்ட ஒரு இல்லத்திலே வளர்ந்தேன். I saw the church. நான் சபையை பார்த்தேன். And I said I will never become a pastor. சபையை பார்த்து நான் சொன்ன ஒரு காரியம், நான் நிச்சயமா போதகராக மாட்டேன். நிச்சயமாக இருக்க மாட்டேன். I don't want to be a pastor. எனக்கு ஒரு போதகன் ஆக வேண்டும் என்று விருப்பமே I want கிடையாது. to be a multi-millionaire. நான் ஒரு பல்துறைகளிலே தொழிலதிபராக இருக்க I will வேண்டும். build a church for the Lord. I will build a church. நான் ஒரு நல்ல சபையை கட்டுவேன். I will give money. நான் பணம் கொடுப்பேன். But I'll never be a pastor. ஆனா பாஸ்டரா மட்டும் இருக்க மாட்டேன். But will God leave you alone? Will God leave you alone? தேவன் உங்களை தனியே விடுவாரா? If he has a call over your life, he will bring you to that call. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு அழைப்பை வைத்திருப்பார் என்றால் அதை நிச்சயமாய் கொண்டு வருவார். In 2002, at the peak of my business, 2002ஆம் ஆண்டு என்னுடைய தொழில்கள் உயரத்திலே சென்று கொண்டிருந்த காலம். I had name, I had fame, money, whatever it is, I was at the top of my life. பணம், புகழ் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்திலே நான் இருந்தேன். The Lord touched me. தேவன் என்னை தொட்டார். He said, leave your job. உன்னுடைய வேலையை விட்டுருன்னு சொன்னாரு. Come and serve me. என்னை வந்து எனக்காக ஊழியம் The செய்யணும். first thing that came to my mind, என்னுடைய மனதிலே வந்த முதல் காரியம், யார் எனக்கு சோறு போடுவாங்க? இந்த பாத்திரத்துக்கு யார் சோறு போடுவாங்க? Who will put rice for me? யார் எனக்கு சாப்பாடு போடுவான்னு Who will யோசிச்சேன். feed me? யார் என்னை Where's the கவனித்துக் money going to come from? எனக்கு பணம் எங்கிருந்து வரும் என்று The Lord யோசித்தேன். spoke to me one word. தேவன் என்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். Son, மகனே, you will lack nothing. நீ ஒன்றையும் இழக்க போகிறதில்லை என்று You will have சொன்னார். the best. உனக்கு சிறந்தவைகள் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். Amen. ஆமென். You will have the best. உனக்கு சிறந்தவைகள் And I உண்டாயிருக்கும் said, என்று God, if சொன்னார். I serve you, நான் if I சொன்னேன், serve you, கர்த்தாவே, உமக்கு நான் ஊழியம் செய்தா I will do your will only.
உம்முடைய சித்தத்தை மாத்திரமே I won't செய்வேன். hear what people tell me. I will hear what you tell me and do what you want me to ஜனங்க do. என்ன சொல்றாங்கன்னு நான் கேட்க போறதில்லை, நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை நான் கேட்க போகிறேன். Brother, my sister, என் சகோதரனே சகோதரியே, 2002 I took over a Tamil. 2008 my father passed away. 2002 நான் ஊழிய பொறுப்பெடுத்தேன். 2008 என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். And our church was a Tamil church. என்னுடைய சபை ஒரு தமிழிலே ஆராதிக்கிற ஒரு சபையா இருந்தது. எனக்கு தமிழ் வர முடியாது, கொஞ்சம் and I can't speak Tamil much. என்னால ரொம்ப தமிழ் பேச முடியாது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, because wife தமிழச்சி தானே, so அவங்க தான் டீச் பண்ணாங்க. Okay, wife taught me Tamil. என்னுடைய துணைவியார் தான் எனக்கு கொஞ்சம் தமிழ் சொல்லி But கொடுத்திருக்கிறார். I couldn't even speak one word of Tamil. எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. The people looked at me, I looked at the people. நான் ஜனங்க என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நான் அவங்கள பார்த்துட்டு இருப்பேன். ஒரு பாட்டி அவங்க பிரச்சனை எனக்கு தமிழ்ல சொல்வாங்க. I say, okay பாட்டி, I pray for you. And I had a communication problem. அவர்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. We had only 60 people in our church when my father died. என்னுடைய தகப்பனார் மரித்த பொழுது எங்களுடைய சபையில 60 பேர் இருந்தார்கள். We have a huge building, 3-story, a big huge building. எங்களுடைய சபையானது ஒரு 3 அடுக்கு கட்டிடமா இருந்தது. And we had a big debt of $1.2 million. ஒரு பெரிய கடன் சுமையும் இருந்தது, 1.2 மில்லியன் அளவிற்கு. I asked this pastor, கொஞ்சம் lend பண்ணுங்க காசு. நான் போய் கேட்டேன், பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. இல்ல தம்பி, காசு இல்ல தம்பி, ப்ரே பண்ணு. அவங்க சொல்லிட்டாங்க காசு இல்ல, ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. I asked அந்த பாஸ்டர் கொஞ்சம் lend பண்ணுங்க பாஸ்டர். இன்னொரு போதர்கிட்ட போய் கேட்டேன், கொஞ்சம் கொடுங்க ஐயா பணம். எல்லாம் சொன்னா இல்ல. எல்லாரும் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு senior pastor ஒரு தலைமை மூத்த போதகர் told me, தம்பி, அவர் சொன்னார், தம்பி you close the church, சபையை மூடிருங்க, you join me. ஏன் கூட வந்து சேர்ந்துருங்க. அது ஈஸி தான். அது ரொம்ப ஈஸி தான். நான் நினைச்சேன் ஆமா. But God spoke to us. ஆனால் தேவன் எங்களோடு கூட பேசினார். This is my church. இது என்னுடைய சபை. I will build my church. நான் என்னுடைய சபையை கட்டுவேன். You don't have to build my church. நீ என்னுடைய சபையை கட்ட வேண்டிய I அவசியம் will இல்லை. build my church. நான் என்னுடைய சபையை You கட்டுவேன். just do what I tell you to do. நான் உன்னை என்ன செய்ய சொல்லுகிறேனோ அதை மாத்திரம் செய் என்று சொன்னார். 2008 my wife and myself, we took up the reign as the senior pastor of the church. 2008 ஆண்டு நானும் என்னுடைய துணைவியாரும் அந்த சபையினுடைய தலைமை போதகர் பொறுப்பை எடுத்துக்கொண்டோம். Today by God's grace, இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே we have 8 services. Amen. 8 ஆராதனைகள் நடக்கிறது. Hallelujah. Jesus. Listen to this. The biggest joke is this. இது பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஜோக் இதுதான். இதுதான் biggest joke. எனக்கு தமிழ் வரல அதனே. ஆனா எல்லா போதகர்களும் டிஸ்கஸ் பண்ணி என்னை பிரசிடென்ட் ஃபார் தமிழ் சர்ச்சஸ் சிங்கப்பூர் போட்டாங்க. எனக்கு தமிழே வராது, ஆனா எல்லா போதகர்களும் சேர்ந்து ஆலோசித்து எல்லா சபைகளுக்கும் தமிழ் சபைகளுக்கும் தலைவராக என்னை நியமித்து விட்டார். அது பெரிய ஜோக். ஒரு டேர்ம் 2 இயர்ஸ் தான். ஒருவர் 2 வருடம் தான் அந்த பொறுப்பில் இருக்க முடியும். ஆனா இது 3rd டேர்ம் கொடுத்தாங்க 6 இயர்ஸ். எனக்கு இப்ப 3வது முறை நான் அந்த பொறுப்பிலே 6 வருடங்களாய் நீடித்து வருகிறேன். ஆமென். If God has called you, தேவன் உங்களை அழைத்திருப்பார் He will என்றால் fulfill His plan through your life. அவருடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில He will நிறைவேற்றுவார். establish your work in your life. அவருடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு Another வருவார். testimony is this. இன்னொரு சாட்சி நான் சொல்லுகிறேன். The Lord told me in 2009 to start a Tamil Bible school. 2009 ஆண்டு ஒரு தமிழ் வேதாகம கல்லூரியை ஆரம்பிக்கும்படி Because தேவன் in எனக்கு Singapore சொன்னார். there's no Tamil Bible school. காரணம் சிங்கப்பூரிலே தமிழ் வேதாகம கல்லூரி இல்லை. Everybody must study in the English school. எல்லாரும் ஆங்கிலத்திலே தான் படிக்க வேண்டும். So most of the Tamil pastors don't go Bible school. ஆகினால अनेक தமிழ் போதகர்கள் வேதாகம கல்லூரிக்கே Because போவதில்லை. English பூஜ்ஜியம் தான். எல்லாரும் இங்கிலீஷ்ல ரொம்ப பெரிய பூஜ்ஜியம் வாங்கி இருக்காங்க. So அந்த பயத்துல பைபிள் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஆகினால அந்த இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ்ல படிக்கணும்ங்கற பயத்திலேயே பைபிள் ஸ்கூலை மறந்துறாங்க. So they don't go Bible school, they start a church. அவங்க பைபிள் ஸ்கூல் போல, ஆனால் சபை உண்டு. இப்போ 106 churches in Singapore. இப்போ 106 சபைகள் இருக்கிறது. And many of them went to Bible school education. அதுல अनेகர் வேதாகம கல்லூரியிலே சென்று God said, பயிலாதவர்கள். start a Bible school for my Indian people, Tamil people. தமிழ் மக்களுக்காக நான் ஒரு வேதாகம கல்லூரியை ஆரம்பிக்க Because my வேண்டும். wife, we started this Bible school in 2010 start பண்ணோம். 2010வது ஆண்டிலே இந்த வேதாகம கல்லூரியை Today துவங்கினோம். more than 200 old people have studied that school. இந்த கல்லூரியிலே இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்டவர்கள் Amen. படித்திருக்கிறார்கள். Amen. If God has called you, He will establish His work. தேவன் உங்களை அழைத்திருப்பார் என்றார், அவருடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில The வெளிப்படுத்துவார். church is the Lord's. Amen. தேவனுடைய சபை தேவனுடையதா This இருக்கிறது. church is the Lord's. இந்த சபை தேவனுடையது. Amen. This church is the Lord's. இந்த சபை தேவனுடையது. It doesn't belong to Pastor Abby. இது போதகர் எபி It அவருடையது doesn't அல்ல. belong to Pastor Abby's father. போதகர் எபி அவருடைய It doesn't even belong to தகப்பனாருடையது அல்ல. Pastor Abby's tata.
போதகருடைய தாத்தாவினுடையதும் அல்ல. It belongs to God. இது தேவனுடைய. தேவன் He is the head of this church. அவரே இந்த சபைக்கு தலையாக Amen. இருக்கிறார். ஆமென். Amen. ஆமென். And God has appointed an under shepherd to watch over his sheep. தேவன் தம்முடைய மேய்ச்சலின் கீழே நாம் இவர்களை கவனிக்கும்படி நியமித்திருக்கிறார். Amen. ஆமென். And the job of the sheep is to listen to the voice of the shepherd. ஆடுகளுடைய வேலை மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது. Amen. ஆமென். Listen the voice of the shepherd. மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். That is where the church will be in order. அப்பொழுதுதான் சபை சரியான சீரிலே ஒழுங்கிலே இருக்கும். Amen. ஆமென். Amen. ஆமென். I have a word for you this morning. இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களுக்காக நான் ஒரு வார்த்தையை கொண்டு I வந்திருக்கிறேன். prepared something else. I shared something else in the morning, but now the Lord has put a word in my heart just to share with you. I think, how long do I have, Pastor? 2 o'clock? Pastor சொன்னாங்க நீங்க நல்லா கேட்பீங்க. நான் நல்லா preach பண்ணுவேன், நிறுத்த மாட்டேன். 3 o'clock, Pastor. எல்லாம் 3 o'clock ஓகேயா? Amen. Hallelujah. போம். வாங்க. Turn with me to the book of Deuteronomy chapter 1. யாத்ராமம் முதலாவது அதிகாரத்துக்கு திருப்புவோம். Deuteronomy chapter 1. யாத்ராமம் முதலாவது அதிகாரம். Verses 1 to verses 11. Sorry, உபாகமம் முதலாவது அதிகாரம். மன்னிக்கவும். What? உபாகமம். ஆமா, அந்த scripture தான். Deuteronomy chapter 1. உபாகமம் முதலாவது அதிகாரம். Verses 1 to verses 11. படிங்க தமிழ்ல. முதலாவது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். சேயீர் மழை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கு தோப்புகளுக்கு லாபானுக்கும் ஆஸ்ரோத்துக்கும் திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்திரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்ரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறியடித்த பின்பு 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கி இருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்களை பாரத்தை தாங்கக்கூடாது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's read the last verse together. நாம் இந்த கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. God is about to increase his church. தேவன் தம்முடைய சபையை பெருக பண்ண போகிறார். There's coming an explosion in his house to bring forth a manifestation of increase. தேவனுடைய சபையிலே ஒரு பெருக்கத்தை தேவன் கொண்டு வரும்படிக்கு விரும்புகிறார். ஆமென். There's going to come an increase in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம். There's going to come an increase in your family. உங்களுடைய குடும்பத்திலே ஒரு பெருக்கம். There's going to come an increase in your business. உங்களுடைய தொழிலிலே ஒரு பெரிய பெருக்கம். Amen. ஆமென். How many of you like the word increase? எத்தனை பேருக்கு இந்த பெருக்கம் என்ற வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குது? How many of you like, Lord, see the hands, so put up, those who don't put a hand, don't increase them? Yes. கையை கீழே போடாதீங்க, கையை கீழே போட்டா பெருக முடியாது. Yes. Amen. Increase. இன்கிரீஸ் சொல்லுங்க, பெருக்கம். Amen. Amen. By lifting up your hands and saying, God, I stand with your word and I am about to increase. உங்க கரங்களை உயர்த்துகிறதின் மூலம் கர்த்தாவே நீர் சொல்லுகிற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே நான் பெருக போகிறேன். God's intention is for you to increase. தேவனுடைய திட்டம் உங்களை குறித்து நீங்கள் பெருக வேண்டும். God's desire and plan is for you to increase. தேவனுடைய திட்டம், தேவனுடைய எல்லா நோக்கமும் உங்களுடைய வாழ்க்கைக்கானது, நீங்கள் உயர வேண்டும். As you see throughout the Bible from Genesis to Revelation, God wants to increase you. வேதாகமத்தின் முதல்ல
உலகத்திலிருந்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் He பெருக்கத்துக்கானவைகளாக wants to expand இருக்கிறது. you. தேவன் உங்களை விரிவடைய He wants to செய்வார். enlarge your capacity. தேவன் உங்களுடைய எல்லாவற்றிலும் பெருக்கத்தை He is a God who கட்டளையிடுகிறார். wants to prosper his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளை செழிப்படைய செய்ய God is not a விரும்புகிறார். God who curses his children. He's not a God who curses his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சபிக்கிறவர் அல்ல, He blesses them. தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Amen. ஆமென். Amen. Amen. Jeremiah 29 verse 11. எரேமியா 29:11 இப்படி God says, for I have a plan for you. நான் உனக்கென்று வைத்திருக்கிற I have a திட்டங்கள், plan for you. நான் உனக்கென்று What's your திட்டங்களை name, sister? வைத்திருக்கிறேன். உங்களுடைய பேர் என்ன சகோதரியே? Gloria. What? Rhoda. I have a plan for you, declares the Lord. உங்களுக்காய் தேவன் ஒரு திட்டத்தை A வைத்திருக்கிறார் plan என்று to சொல்லுகிறார். prosper you. உங்களை பெருகச் செய்யும்படி, To give you a hope in the future. உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நம்பிக்கை When people write you off, God says, no, I have a plan for you. மக்கள் உங்களை வெறுக்கலாம், தேவன் சொல்லுகிறார் உங்களுக்கு நான் திட்டங்களை It's not வைத்திருக்கிறேன். your plan, it's his plan. உங்களுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய Amen. திட்டமாய் இருக்கிறது. And God's plan is good, pleasing, and perfect. தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் நேர்த்தியானதும் முழுமையானதும் Revelation chapter 12, Romans 12 verse 2. ரோமர் 12:2 இப்படியாய் It சொல்லுகிறது, says, be transformed by the renewing of your mind. உங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று வேதம் Do not be சொல்லுகிறது. conformed to the pattern of this world, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் but தெரியாமல் be transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே That மறுரூபம் is where you will know my good, pleasing, and perfect will. தேவனை பிரியப்படுத்தத்தக்கதான இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது Amen. என்று வேதம் சொல்லுகிறது. God has a good, pleasing, and perfect will concerning you, தேவன் உங்களை குறித்து நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். concerning your children, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, concerning your family, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, concerning this church, இந்த சபையை குறித்து, concerning your business. உங்களுடைய தொழிலை குறித்து. Because God's promise in the book of Psalms, He says, whatever you touch, it shall prosper. காரணம் வேதத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ Amen. செய்வதெல்லாம் வாய்க்கும். You are like a tree that is planted by the riverside. You are like a tree that is planted by the riverside. நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் Your இருக்கிறீர்கள். leaves will never wither. உங்களுடைய இலை உதிர்வதில்லை என்று வேதம் Amen. சொல்கிறது. ஆமென். So like my leaves will never wither. சொல்லுங்க, என்னுடைய இலைகள் உதிர்வதில்லை, I will not get old. நான் பட்டு போவதில்லை. அது எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். Amen. ஆமென். Amen. சொல்லுங்க, அது எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது எப்பொழுதும் பசுமையா இருக்கும். Yes, I will not wither நான் பட்டு போவதில்லை. because I'm created in the image of God. காரணம் நான் தேவனுடைய சாயலிலே Amen. சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். Amen. ஆமென். Your leaves will not wither. உங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை. You will bear much fruit. நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். கனியில நிற கனிகள். ஆமென். Much fruit. அதிக கனிகளை கொடுப்பீர்கள். Much fruit. அநேக கனிகளை சொல்லுங்க கொடுப்பீர்கள். பக்கத்துல much fruit. சொல்லுங்க அதிக சொல்லுங்க கனிகள். much fruit. அதிக Much கனிகள். fruit. அதிக கனிகள். And whatever you touch, நீங்கள் எதையெல்லாம் தொடுகிறீர்களோ அது வாய்க்கும். அவைகளெல்லாம் வாய்க்கும். Amen. ஆமென். என்ன நீங்க தொட்டால் அதை, வாய்க்கும். அந்த பிசினஸ் செஞ்சால் அதை, அது சமையல் செஞ்சால் அதை, அந்த கறி நீங்க குக் பண்ணும்போது அது நல்லா இருக்கும் தானே? யா, என்ன நீங்க தொட்டால் அதை. ஹலோ, அது ஒரு விசுவாசியின் promise. Whatever you touch, it நீங்கள் shall prosper. செய்வது எல்லாம் வாய்க்கும். Amen. ஆமென். Whatever you touch, is it prospering நீங்கள் தொடுகிற எல்லாம் or செழிப்புள்ளதாய் is it மாறும். closing down? அது ஒண்ணுமில்லாம போயிராது. Is whatever you're doing prospering நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதெல்லாம் வாய்க்கும். or is it closing down? Or is it closing down? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குதா இல்ல ஒண்ணும் விளங்காம போயிருதா? Let me give you 5 steps ஒரு 5 படிகளை நான் to உங்களுக்கு see a தருகிறேன். 1,000-fold increase in your life. உங்களுடைய வாழ்க்கையில 1000 மடங்கு பெருக்கத்தை 5 steps. காண்பதற்காக 5 படிகள். I'll finish it at 3 o'clock sharp. 3 மணிக்கு சரியாக நான் Amen. முடிப்பேன். Verse 6, it says in English Bible, 6வது வசனம் இப்படியாய் the Lord சொல்கிறது. told to Moses, மோசேயினிடத்திலே it தேவன் is சொன்னார், long enough that you have been on this mountain. இந்த மலையிலே நீ இருந்தது போதும். சொல்லுங்க போதும். போதும். சொல்லுங்க போதும். சொல்லுங்க போதும். It's long enough I've been in this situation. இந்த நிலையிலே நீங்கள் இருந்தது போதும். It's enough. போதும். சொல்லுங்க போதும். போதும். Yes, in the வாழ்க்கை, in this problems I'm facing, it's enough. நீங்கள் சந்திக்கிறதான பிரச்சனைகள் போதும். This sickness is enough. வியாதிகள் போதும். This limitation is enough. எல்லா போராட்டங்களும் போதும். It's enough. போதும். Now God told the Israelites. இஸ்ரவேலர்களை பார்த்து தேவன் Now சொன்னார், this Israelites, they were special. Because a journey that will take them a few days, it took them 40 years. சில நாட்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய இடத்தை 40 வருடங்கள் பிரயாணம் பண்ணினார்கள். யார் தெரியுமா? அங்க வாயினால. என்னால? சொல்லுங்க பக்கத்துல வாயினால. சொல்லுங்க வாயினால. அங்க வாயினால தான் எல்லாம் கிடைச்சிச்சு.
உங்க வாயினால தான் எல்லாம் வந்துச்சு. யார் டயபிட்டிஸ் வந்து உங்க வாயினால தான். சீனி சாப்பிட்டு சாப்பிட்டு டயபிட்டிஸ் வந்துச்சு. பிரஷர் எப்படி வந்துச்சு? கொழுப்பு. நல்லா சொல்றீங்க. கொழுப்பு சாப்பிட்டா அந்த வாயினால தான் எல்லாம் வந்துச்சு. Amen. When a man can control his mouth, he can control his life. ஒரு மனிதன் தன்னுடைய நாவை அடக்க முடியும் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை அடக்க முடியும். ஒரு சபையில 3 விதமான விசுவாசிகள் இருக்குது. எத்தனை சொல்லுங்க பக்கத்துல? 3. The first kind of Christian, முதல் ரகமான கிறிஸ்தவர்கள் is a chicken Christian. கோழி கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க கோழி கிறிஸ்தவங்க. கோழி கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க கோழி கிறிஸ்தவங்க. சொல்லுங்க கோழி கிறிஸ்தவர்கள். இந்த கோழி கிறிஸ்தவங்க ஸ்பெஷல். இவங்க கொஞ்சம் விசேஷித்த கோழிகள். சர்ச்சுக்கு வருவாங்க, சபைக்கு வருவாங்க, நல்லா ஜாமா ட்ரெஸ் அப் பண்ணுவாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா டு தி யூ, அது எல்லாம் பாடுவாங்க, எல்லாம் நல்லா செய்வாங்க சர்ச்சில். கடைசியில் பிரதர் அந்த வர்ஷிப் லீடர் சரியில்லை, முடி பாரு என்ன முடியுது, என்ன அந்த பியர்ட் வர்ஷிப் லீடர் எப்படி சர்ச் பாஸ்டர் எல்லாம் பண்ண முடியும்? அந்த சிஸ்டர் பேக்கப் சிஸ்டர் எங்கே நான் பார்த்து தெரியுமா? அந்த கடையில். ஐயோ அவங்களுக்கு புருஷனும் சண்டை ஃபைட்டிங். அந்த சர்ச் இப்போ சர்ச் முடிஞ்ச பிறகு and they are called chicken Christians. அவங்களுக்கு பேர் தான் கோழி கிறிஸ்தவர்கள். என்ன செய்வாங்க வாழ்க்கையில்? நல்லா நோண்டுவாங்க, எல்லா வாழ்க்கையும் நல்லா. அந்த பிரதர் தெரியுமா, இந்த சிஸ்டர் தெரியுமா, அம்புச்சா தெரியுமா பாட்டி, அந்த வீட்டில் 3வது வீடு, ஐயோ அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் கடை 24 hours 24 மணி நேரம் அவங்களுக்கு இதுதான் பேச்சு. அந்த வீடு இந்த வீடு அந்த வீடு இந்த வீடு எல்லா வீட்டு. அவங்க தான் கோழி விசுவாசி. சொல்லுங்க, அவங்க தான் கோழி விசுவாசிகள். what happens to a chicken Christian? இந்த கோழி விசுவாசிகளுக்கு என்ன ஆகுது? they end up in KFC. அவங்க KFCல தான் போய் முடியறாங்க. Amen. இரண்டாவது கிறிஸ்டியன் ஒரு வான்கோழி கிறிஸ்தவர்கள், a turkey Christian. வான்கோழி கிறிஸ்தவர்கள். சொல்லுங்க turkey Christian. சொல்லுங்க வான்கோழி கிறிஸ்தவர்கள். இவங்க சூப்பர் ஸ்பெஷல். சர்ச்சுக்கு ஜாமா வருவாங்க, நல்லா ட்ரெஸ் அப் பண்ணி சூப்பரா வருவாங்க, வர்ஷிப் பண்ணும்போது நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க, பைபிள் ரீடிங் அவங்க தான் ஃபர்ஸ்ட். நீங்க இல்ல சிஸ்டர், வேற ஆள் தான். இது கேளுங்க. ஆனா ஒரு வான்கோழி அது நல்லா it flaps its wings very much. நல்லா இந்த வான்கோழி பாருங்க, நல்ல ரெக்கை அடிக்கும், நல்லா பாத்தீங்களா? பறக்கிற மாதிரியே ஆக்ஷன். பாத்தீங்களா வான்கோழி பாத்துருக்கீங்களா? நல்லா ஃபிளாப் பண்ணும், நல்ல செட்டைய அடிக்கும், நல்லா சத்தம் வரும், நல்ல சத்தம் போடும், நல்லா லவுடா, நல்ல கத்தும். ஆனா it goes nowhere. ஆனா எங்கேயுமே போகாது, அங்கேயே தான் அங்கதான் இருக்கும். அதே இடத்துல தான் இருக்கும். நிறைய வாசி இந்த மாதிரி தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். நிறைய விசுவாசிகள் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய விசுவாசிகள் இப்படி தான் இருக்கிறாங்க. பாஸ்டர் வரும்போது ஒரு பெரிய டிராமா. பாஸ்டர் நேரா இருக்கா பாஸ்டர், நாக்காளி எல்லாம் பாஸ்டர் தண்ணியில் ஃப்ரண்ட்டில் இருக்கு பாஸ்டர், எல்லாம் ஓகே பாஸ்டர், நான் தான் தைக்கப்படுவேங்க பாஸ்டர். ஆனா ஒன்றும் செய்ய மாட்டாங்க சர்ச்சில். ரெண்டாவது நல்லா என்ன செய்வாங்க, சத்தமிடவங்க, பாக் 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 பாக், அது பத்தி இது பத்தி அவ பத்தி இது பத்தி எல்லா பத்தி பேசுவாங்க. அவங்க தான் வான்கோழி விசுவாசி. அவங்க எங்க எண்ட் பண்ணுவாங்க? கிறிஸ்மஸுக்கு அந்த தட்டில் தேங்க்ஸ் கிவிங் டின்னர் அங்கதான் எண்ட் அப். வான்கோழி விசுவாசம். கேளுங்க பக்கத்தில், நீங்க ஒரு வான்கோழியா கோழியா? பக்கத்துல கேளுங்க, நீங்க வான்கோழியா கோழியான்னு கேளுங்க. நல்லா கேளுங்க, இதான் சான்ஸ், இதான் சான்ஸ். கேளுங்க, நீங்க வான்கோழியா கோழியா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுருங்க பக்கத்துல, நீங்க கோழியா வான்கோழியா? புருஷன் கேளுங்க மனைவிக்கு, மனைவி புருஷன் கேளுங்க, பாட்டி கேளுங்க, எல்லாருக்கும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, நீங்க கோழியா வான்கோழியா கேளுங்க. நல்லா வான்கோழியா என்ன சொல்றீங்க நீங்க? வான்கோழி பாருங்க, வான்கோழி இது ரெண்டு இல்ல, இது ரெண்டுமே கிடையாது. Amen. Amen. God wants you to be like an eagle. தேவன் உங்களை ஒரு கழுகை போன்று இருக்க ஒரு விரும்புகிறார். Christian is like an eagle.
கிறிஸ்தவன் என்பவன் ஒரு An கழுகை eagle போன்றவன். doesn't associate with chickens and turkeys. இந்த கழுகு எப்பவுமே பாருங்க இந்த கோழியோடும் வான்கோழியோடும் தொடர்பு வைக்காது. Have you ever seen a chicken and a turkey and an eagle having a board meeting? எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா இந்த கோழி வான்கோழி கழுகெல்லாம் கூடி உட்கார்ந்து இருக்கிறது? பாத்தீங்களா? இல்ல, but chicken and turkey mix நல்லா சேர்ந்து ஆனா இந்த கோழியும் வான்கோழியும் சேர்ந்துக்கும். ஒரு தட்டுல சாப்பிடுவாங்க. ஆமா. But an eagle is different. ஆனால் இந்த கழுகு வித்தியாசமான An ஒன்று. eagle is always up in the sky. இந்த கழுகு எப்பொழுதுமே மேலே It's always வானத்தில் இருக்கிறது. connected with the Lord. அது எப்பொழுதுமே தேவனோடு It's தொடர்புடையது. always up in the prayer mountain with the Lord. அது எப்பொழுதுமே ஜெபமலையிலே தேவனோடு இணைந்து Waiting for இருக்கிறது. God's appointed time to soar on earth and do His will. தேவனுடைய நியமிக்கப்பட்ட நேரத்துக்காய் காத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்யும்படி Amen. விரும்புகிற ஒன்று. An eagle is someone with vision. இந்த கழுகு என்பது தரிசனத்தோடு Not their செயல்படுகிற own vision, but God's vision in their life for this சொந்த church. தரிசனங்கள் அல்ல சபைக்கான தேவனுடைய And தரிசனங்கள். God wants to raise up eagles in this church. இந்த சபையிலே தேவன் கழுகுகளை எழுப்ப சொல்லுங்க விரும்புகிறார். கழுகுகள். எல்லாரும் சொல்லுங்க கழுகுகள். Amen. ஆமென். கழுதைகள் இல்ல, கழுகுகள். நல்லா கழுதை கேட்டுக்கோங்க. கிடையாது கழுகு. கழுதை மூவ் பண்ணும்போது அங்கதான். கழுதையை நகர்த்தவே முடியாது, நின்ன இடத்திலே தான் நிற்கும். That's like God had to tell the Israelites, தேவன் சொல்லுகிறார் to the Israelites, இந்த இஸ்ரவேலர்களை பார்த்து, it's long enough. இது போதும், இங்க இருக்குது. இந்த இடத்துல நீங்க இருந்தது போதும், அந்த சாப்பாடு போதும், இங்க சாப்பிட்டது போதும், தண்ணி போதும், எல்லாமே போதும், protection போதும், பாதுகாப்பு போதும், all this is enough. எல்லாம் போதும். Leave your camp. இந்த இடத்தை விடுங்கள். Leave your camp. இந்த உங்களுடைய கூடாரத்தை The இங்கிருந்து எடுங்கள். Israelites were very comfortable where they were. அவங்க இந்த இஸ்ரவேலர்கள் தாங்கள் இருந்த இடத்திலே மிகவும் சுகபோகமாக இருந்தார்கள். They were very comfortable. அவர்களுக்கு அந்த இடமே ரொம்ப It போதுமானதா was high இருந்தது. up in the mountain. அது மலைகளின் உயரத்தில் இருந்தது. They had all the defense around them. அவர்களை சுற்றி எல்லா பாதுகாப்பும் இருந்தது. God gave food for them. அவர்களுக்கு தேவன் ஆகாரத்தை God gave them கொடுத்தார், water. தண்ணீரை கொடுத்தார். Every day was a miracle for them. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அற்புதத்தினால் Oh, they were so happy. Oh, yes, I'm in the will of God. அவர்கள் ரொம்ப சந்தோஷம். நாங்க தேவனுடைய சித்தத்திலே தான் But இருக்கிறோம். God's plan was not for them to remain at Horeb. ஆனால் தேவனுடைய திட்டம் அவர்கள் ஓரேபிலே தங்கி இருக்க வேண்டும் என்பது God's அல்ல. plan was Canaan. தேவனுடைய திட்டம் கானானா இருந்தது. They lost sight of Canaan because they became satisfied at Horeb. அவர்கள் கானானை குறித்து தேவன் கொடுத்த தரிசனத்தை இழந்து இந்த ஓரேபிலேயே திருப்தி அடைந்து They கொண்டார்கள். became satisfied where they were. அவர்கள் இருந்த இடத்திலே தங்களை திருப்திப்படுத்திக் இது கொண்டார்கள். போதும் தானே, சண்டே சர்ச்சுக்கு வந்து இது போதும். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டேன், இதே போதும். I give my tithes and offerings, அது போதும். நான் இந்த தசமபாகம் காணிக்கலாம் இது போதும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை தானே. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சண்டே சர்ச், ஞாயிற்றுக்கிழமை சபை, ஆஃபரிங் கொடுத்து, காணிக்கை என் கொடுத்தாச்சு, ஆத்துமாவை கர்த்தரை சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லியாச்சு. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதான கிறிஸ்தவ அது வாழ்க்கை. போதும். போதும் போதும், இதே போதும். And they are stuck at that same level all throughout their life. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அதே நிலையிலே தங்கி விட்டார்கள். Today I'm giving you 5 principles for you to experience a 1,000-fold increase. இன்றைக்கு நீங்கள் 1000 மடங்கு பெருக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க 5 The first கோட்பாடுகளை நான் இன்றைக்கு thing உங்களுக்கு you got to do is break camp. முதல் கூடாரத்தை ஒடித்து, break முதல் camp. காரியம் உங்களுடைய கூடாரத்தை அந்த இடத்துல இருந்து தகர்த்து போடு. Break your camp. You may tell a person beside you, break camp. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய கூடாரத்தை தகர்த்து போடு. He doesn't say leave your camp. அவர் சொல்லல உங்களுடைய கூடாரத்தை It விட்டுட்டு says போன்னு break சொல்லல. camp. அவர் சொல்றார் உங்க கூடாரத்தை தகர்த்து போடு. I'm going to the literal word, break camp. நான் சொல்றேன் பாருங்க, அது எப்படிப்பட்டதுன்னா நிஜமாவே உடைத்து Their தகர்க்கிறது. camp was the comfortable place. அவர்களுக்கு அந்த கூடாரம் மிகவும் தங்க வசதியான ஒரு It இடமா was a இருந்தது. place where God did miracles, provision, everything for them. காரணம் அந்த கூடாரத்திலே தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், தேவைகளை எல்லாவற்றையும் And சந்தித்தார். they forgot about God's ultimate plan. ஆகையினாலே இவர்கள் தேவனுடைய பிரதான திட்டத்தை மறந்து போனார்கள். So God says, now break camp. தேவன் சொல்லுகிறார், இப்போ கூடாரத்தை தகர்த்து போடு. Break camp. கூடாரத்தை தகர்த்து போடு. Break camp. கூடாரத்தை தகர்த்து போடு. You know why God say break camp? You know why God say break camp? ஏன் தேவன் தகர்த்து போட சொன்னார் என்று தெரியுமா? Because when they go in front, அவர்கள் முன்பாக செல்லும் it says in the exact version, break camp and advance. அவர் வேதம் சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது, அவர்கள் அந்த கூடாரத்தை தகர்த்து போட்டார்கள். Advance. முன் செல்லுங்கள். முன் செல்லுங்கள். தகர்த்து Amen. போட்டு முன் செல்லுங்கள். Amen. Amen. When you advance, when you go into new territory, நீங்கள் ஒரு புதிய எல்லைக்குள்ளே when you do போகும்போது, something new, நீங்கள் ஒரு புதிய காரியத்தை செய்யும் பொழுது opposition will come. எதிர்ப்புகள் எழும்பும். Hello? When you do something new, opposition will come. நீங்கள் சில புதிய காரியங்களை செய்யும் பொழுது எதிர்ப்புகள் எழும்பத்தான் செய்யும். Let me share with you one of my testimonies. ஒரு சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். In Singapore, every male, as when you reach 18 years old, you must go for army training.
சிங்கப்பூர்ல ஒவ்வொரு 18 வயது நிரம்பிய மனிதன் ஆண்கள் ஆர்மிக்கு போய் பயிற்சி பெற வேண்டும். Compulsory. கம்பல்சரியாக I was in ராணுவத்தில் the பயிற்சி army. பெற வேண்டும். நானும் ராணுவத்திற்கு போனேன். There was this training camp in the army. 3 months training. இந்த ராணுவத்திலே 3 மாதங்கள் பயிற்சி உண்டு. நல்லா அமுக்கி குலுக்கி நல்லா சதை எடுப்பாங்க அந்த ஆர்மியில. ராணுவத்துல நல்லா செதுக்கிடுவாங்க. அந்த ஆர்மியில I had 3 best friends. இந்த ராணுவத்துல எனக்கு 3 நெருங்கிய நண்பர்கள் This is a இருந்தார்கள். true story, it's not a lie, it's a true story. இது ஒரு கதை கிடையாது, இது உண்மையா நடந்த சம்பவம். My 3 friends, அவங்க first friend, his name is King Kong Kumar. முதல் நண்பனுடைய பேரு கிங் காங் குமார். அவன் பேர் குமரவேல், அவங்க nickname King Kong Kumar. அவர் பேரு குமரவேல் தான், ஆனா நாங்க வச்ச பேரு கிங் காங் குமார். யா King Kong சைஸ்ல இருக்காங்க. King Kong Kumar. கிங் காங் சைஸ்ல இருக்கனால கிங் காங் குமார். ரெண்டாவது friend கரடி ராஜ். இரண்டாவது நண்பர் கரடி ராஜ். கரடி மாதிரி இருப்பான். கரடி கரடி ராஜ். ராஜ் இருக்கறனால அவருக்கு பேர் கரடி ராஜ். மூணாவது friend மாங்கா மனோஜ். மூணாவது அசல் மாங்கா தான். மாங்கா மனோஜ். எப்போது மாங்கா மனோஜ். அவர் உண்மையாவே மாங்கா தான், மாங்கா மனோஜ். இந்த மூன்று these 3 guys are my best friends in the army. மூன்று பேரும் ராணுவத்தில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர்கள். எப்போது we are together always. எப்போதுமே ஒன்றாகத்தான் இருப்போம். And so in army one of the trainings you have to run a 2.4 kilometers run. இந்த ராணுவ பயிற்சியிலே 2 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் சேர்ந்து ஓட வேண்டும். So all the people gathered around. நாங்கள் எல்லாரும் கூடி வந்து, And then the officer said ready. எல்லாரும் கூடி வந்த பின்பதாக அந்த ஆபீசர் சொல்வார், ரெடியா, Get set. ரெடியா இருங்க, கெட் செட், Go. போலான்னு சொன்ன உடனே So my friends Manga Manoj, Karadi Raj and King Kong Kumar. இந்த என்னுடைய 3 நண்பர்கள் மாங்கா மனோஜ், கரடி ராஜ், கிங் காங் குமார். அவன் சொன்னேன் மச்சான் அவன் சொல்லுவான், மச்சான் நடுப்போயா. ஓடலாம் முடியாது, நடந்தே போலாம், நம்ம எதுக்கு ஓடணும்? சும்மா என்னத்துக்கு ஓடிட்டு, வாங்க வா நம்ம நடந்தே போவோம். மெதுவா நாங்க நடந்தோம். அது நல்ல அண்ணன் நட போட்டு போலாம், நல்லா மெதுவா நடந்தோம். மெதுவா போய்க்கலாம். கடைசியில நாங்க கடைசில வந்தோம். கடைசியில வந்துட்டோம். அந்த ஆர்மி ஆபீசர் என்ன செஞ்ச? what army officer said? இந்த ஆபீசர் என்ன பண்ணாருன்னா, because you failed the test, நீங்க இந்த பரீட்சையில தோற்று போனதுனால, all 4 of you, நீங்க இந்த 4 பேரும் for 3 Saturday Sundays, 3 ஞாயிற்றுக்கிழமைகளும் சனி ஞாயிறு you cannot go home. நீங்க வீட்டுக்கே போக முடியாதுன்றார். You have to train. நீங்க இங்கேயே தான் இருக்கணும். ஐயோ, எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. on Friday everybody sing bye bye tata. வெள்ளிக்கிழமை எல்லாரும் டாடா சொல்லுவாங்க. I'm in the camp alone with these 3 guys. நான் மட்டும் தனியா இந்த 3 பேரோட இருக்கணும். After 1 month later, ஒரு மாதம் கழித்து they had this 2.4 again. மறுபடியும் இதே அளவிலான ஓட்டத்தை வைத்தார்கள். And said the same thing. Now is ready, get set, go. அதே சொன்னா, ரெடி கெட் செட் போலான்னு உடனே அந்த மாங்கா என்ன சொன்னா? இந்த மாங்காய் என்ன சொன்னாருன்னா, யா நடப்போயா. மறுபடியும் நடந்தே போலாம். நான் பார்த்தேன், நடுப்போமா? ஐயோ. I said அச்சா, I run a bit, I'll walk after that with you, okay? நான் சொன்னேன், மச்சான் இங்க பாரு, கொஞ்ச தூரம் நான் ஓடுறேன், அதுக்கப்புறம் நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். First time in my life I'm running. வாழ்க்கையிலே முதல் முறையா நான் ஓடுறேன். I'm running. இந்த சைஸ்ல நல்ல ஒல்லியா இருந்தேன். அப்போ கொஞ்சம் வேற சைஸ்ல இருந்தேன். Started to run. ஓட ஆரம்பிச்சோம். Run. ஓடணும். One by one people were going behind me. எனக்கு ஒவ்வொருத்தரா எனக்கு பின்னாடி போயிட்டே இருக்காங்க. I'm running. ஓடிக்கொண்டே இருக்கிறேன். I'm looking in front, there's nobody in front. எனக்கு முன்னாடி பார்க்கற ஒருத்தருமே இல்ல. I look behind, there's nobody behind. எனக்கு பின்னாடி பார்க்கற ஒருத்தருமே இல்ல. See what is happening? என்ன நடக்குதுனே தெரியல. I started running. நான் ஓடிட்டே இருக்கிறேன். Then I saw a ribbon in front of me. அங்கே அதனுடைய முடிவிலே ஒரு ரிப்பன் அங்கே கட்டப்பட்டிருக்கிறதை பார்த்தேன். I ran past the ribbon. நான் இந்த ஓடி அந்த ரிப்பனை கடந்து விட்டேன். And I did a record 6 minutes 50 seconds. அந்த இடத்துல 6 நிமிடம் 50 நொடிகளிலே அந்த இடத்தை கடந்து ஒரு சாதனை படைத்தேன். It was my camp's record. அது அந்த கூடாரத்திலே யாருமே செய்யாத ஒன்று. The fastest runner in the whole camp. அந்த ராணுவ கூடாரத்தில் இருந்தவர்களே வேகமா ஓடினால் நான் தான். Why I became the fastest runner? ஏன் எப்படி? Because I left the turkeys and the chickens behind. ஏன்னா இந்த வான் கோழியும் கோழியெல்லாம் பின்னாடி விட்டுட்டு ஓடுனது. Many of times our life cannot progress because we have turkeys and chickens in our life. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை முன்னேற முடியாமல் இருக்கிறது காரணம் நம்மோடு கூட இந்த கோழிகள் வான் கோழிகள்லாம் இருக்கிறபடினால. Tell the person beside you, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, get rid, இந்த இவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க, get rid இவங்களெல்லாம் விட்டு ஒழிங்க. of the Manga Manoj, எல்லாம் மாங்கா மனோஜ், of the Karadi Raj, கரடி ராஜ்,
and the King Kong Kumar. இந்த கிங் காங் குமார். Get rid of this kind of friends. இப்படிப்பட்ட நண்பர்களை தூக்கி Because they எறியுங்கள். hold you down from fulfilling God's plan for your life. தேவன் உங்கள் வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிற Amen. திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் உங்களை Amen. பின்தங்க We செய்கிறவர். got to break camp in order to advance. இந்த கூடாரத்தை தகர்த்தெறிந்து முன்னேறுங்கள் என்று தேவன் சொன்னார். There are things we got to break off. ஒரு சில காரியங்களை நாம் தகர்த்தெறிய Relationships வேண்டும். we got to break off. நாம் சில காரியங்களை தகர்த்தெறிய வேண்டும். Relationships we got to break off. ஒரு சில Friendships. உறவுகள் நட்புகள் Because தகர்த்தெறியப்பட the வேண்டும். friendships is holding us back from fulfilling God's plan. காரணம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு We சில want to do something நட்புகள் for நம்மை God, பின்தங்க but the செய்கிறது. person besides it, no. தேவனுக்காக நாம் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் We want நம்மோடு to கூட give. இருக்கிற They say, நபர் don't give. நாம் சொல்லுங்க நான் கொடுக்கணும். ஆனா பக்கத்துல இருக்க ஆள் சொல்லு ஏன் கொடுக்காத. Cut off from the relationships. அந்த உறவை துண்டியுங்கள். Amen. ஆமென். When you cut off, you will see God's miracles in your life. அப்படிப்பட்ட உறவுகளை நீங்கள் துண்டிக்கும் பொழுது தேவனுடைய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில காண்பீர்கள். Amen. ஆமென். Break off from the negative words you say. எல்லா எதிர்மறையான வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில Break off from தகர்த்து the போடுங்கள். negative mindset. எல்லா எதிர்மறையான எண்ணங்களை தகர்த்து போடுங்கள். Amen. ஆமென். Break off from this kind of things இப்படிப்பட்ட காரியங்கள் தகர்த்தெறியப்பட and வேண்டும். start to advance. முன்னேறுங்கள். When you advance, opposition will come. நீங்கள் முன்னேறும் பொழுது எதிர்ப்புகள் வரும். When opposition comes, எதிர்ப்புகள் வரும் பொழுது most of the time, அநேக நேரங்களிலே we will tend to run back to our kudara. அநேக நேரத்துல எதிர்ப்பு வந்த உடனே நம்ம மறுபடியும் போற இடம் இந்த கூடாரம் தான். அங்க இருக்கு அங்க அந்த இது செய்யலாம் இது இங்கே போதும். போயிரலாம்ப்பா நம்ம. We're happy going back to the past. நாம் பழைய நிலைமைக்கு செல்லுகிறதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறோம். That's why God says break camp. ஆகையினால தான் கர்த்தர் சொல்றாரு முதல்ல அதை தகர்த்து Because போடு. there's nothing to run back to. காரணம் அங்க நீ திரும்பி போறதுக்கு ஒண்ணுமே இருக்க There's only கூடாது. one destination, it is forward. உனக்கு இருக்க வேண்டிய ஒரே எல்லை நீ போய் சேர God வேண்டிய wants ஒரே to எல்லை. bring this church forward. தேவன் இந்த சபையை முன்னேற He wants to bring this church to the greater heights and levels. இந்த சபையை தேவன் பல உயரங்களுக்கு எடுத்து செல்லும்படி You must be விரும்புகிறார். willing to move forward. நீங்கள் முன்னேற சொல்லுங்க, தீர்மானிக்க I have வேண்டும். to move forward. சொல்லுங்க நான் முன்னேற வேண்டும். I have to move forward. நான் முன்னேற I வேண்டும். have to move forward. நான் முன் செல்ல வேண்டும். Amen. ஆமென். Amen. ஆமென். When you move forward, the church will move forward. நீங்கள் முன் செல்லும் பொழுது சபை முன் செல்லும். Amen. ஆமென். Amen. ஆமென். So the first thing is break camp. முதலாவது காரியம் கூடாரத்தை தகர்த்தெறியுங்கள். There are some things we got to break in our life. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தகர்க்கப்பட வேண்டும். Amen. ஆமென். Advance. முன்னேறுங்கள். Move into new territories. புதிய எல்லைகளுக்குள்ளே கடந்து போங்க. Now in that passage in verse 8. அதே அதிகாரத்தில் 8வது வசனம். Can you see verse 8? 8வது வசனம். Uh-huh. போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். Amen. The first is what? Break camp. முதல் காரியம் கூடாரத்தை தகர்த்தெறிவது. Number 2, advance. இரண்டாவது முன்னேறி செல்வது. Amen. ஆமென். The third is this: see. மூன்றாவது பாருங்கள். See. ஏறெடுத்து பாருங்கள். Tell the person beside you, see. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. God tells to Moses, tell the people, see, I've given you this land. மோசேவையும் அந்த ஜனங்களையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார் இந்த தேசத்தை நான் உனக்கு தருகிறேன். God is telling full gospel church of God, see, I've given you Bangalore. இன்றைக்கு தேவன் full gospel சபையை பார்த்து சொல்லுகிறார் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார் இந்த பெங்களூர் பட்டணத்தை உனக்கு நான் தருகிறேன். See. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். Amen. ஆமென். Amen. See, I've given you Bangalore. நீங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் பெங்களூர் பட்டணத்தை நான் உங்களுக்கு தருவேன். I've given you your promise. கண்களை ஏறெடுத்து பாருங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். See. பாருங்கள். This word see இந்த பாருங்கள் என்கிறதான is வார்த்தை not a physical seeing. இந்த மாமிச பிரகாரமான It's பார்வை seeing அல்ல. in the spirit by faith. விசுவாசத்தினாலே ஆவியிலே பார்க்கிற பார்வை. Amen. ஆமென். Isaiah 43 verses 18 and 19. ஏசாயா 43 18 19 ஆகிய வசனங்கள் Has the same meaning to this word see. இந்த பாருங்கள் என்ற வார்த்தைக்கு பொருத்தமான அர்த்தம் கொண்ட வசனம். Isaiah 43 verses 18 says, ஏசாயா 43 18 19 சொல்லுங்க, தோன்றும். தோன்றும். அதே தோன்றும். அது தோன்றும். Amen. See, I'm doing a new thing now. தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் நான் புதிய காரியங்களை That word செய்கிறேன். see is seeing God's promise. பாருங்கள் என்கிறதான அந்த வார்த்தை தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பார்ப்பது. Seeing God's word. தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். Amen. ஆமென். Start to see God's promise in his word. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அவருடைய வாக்குத்தத்தங்களை பார்க்க Start to ஆரம்பியுங்கள். claim the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொந்தம் கொண்டாட ஆரம்பியுங்கள். Start to speak God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பியுங்கள். Amen. ஆமென். I preach Isaiah 54 verses 1, 2 and 3
on a watch night service. எங்களுடைய முழு இரவு ஜெபத்திலே ஏசாயா 54 1 2 3 ஆகிய வசனங்களை நான் Back பிரசங்கித்தேன். then, my wife was not pregnant. அந்த சமயத்திலே My wife was not pregnant. அந்த சமயத்திலே என்னுடைய துணைவியார் அவர்கள் 13 years we were married. திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆகியும் No children. குழந்தைகள் இல்லாதிருந்தோம். Many people told, go and try medical help. அநேகர் சொன்னாங்க போய் மருத்துவருடைய உதவியை அது நாடுங்கள். சாப்பிடுங்க பாஸ்டர். அது சாப்பிடுங்க. அத சாப்பிடுங்க. இத ட்ரை பண்ணுங்க. இத ட்ரை பண்ணி அங்க பாருங்க. போங்க. அங்க போங்க. இங்க போங்க. நிறைய advice 13 years. 13 வருஷத்துல ஏகப்பட்ட நம்ம தமிழ் ஆலோசனை. ஜனங்க தெரியும் தானே? அங்க வாயெல்லாம் நிறைய advice கொடுப்பாங்க. டெய்லி நிறைய பேசுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? தேவன் என்ன சொன்னார்னா Isaiah 54. ஏசாயா Sing, 54 O barren woman. மலடியே மகிழ்ந்து பாடு. Amen. Amen. ஆமென். Amen. ஆமென். God said this, he will do it. தேவன் சொல்வார் என்றால் அதை செய்து முடிப்பார். Church, on the 4th of January, சபையே ஜனவரி மாதம் 4ஆம் தேதி my wife tested for the first time in her life pregnant. அவருடைய வாழ்க்கையின் முதன்முறையாக போய் நாங்கள் மருத்துவரிடத்தில் பரிசோதித்து பார்த்தோம். அவர்களுடைய வயிற்றிலே கரு உண்டாயிருந்தது. Just a few weeks before, சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் doctor said nothing is there. Nothing is there. சில வாரங்களுக்கு முன்பாக டாக்டர் சொன்ன ஒண்ணுமே இல்லை. But few weeks later, சில வாரங்கள் கழித்து she's pregnant. அவர்கள் கருவுற்றார்கள். This is the promise of God. இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். This is the promise of God. இதுதான் தேவனுடைய வாக்கு. If God said it, he will do it. தேவன் சொன்னார் என்றால் அதை செய்து முடிப்பார். Start to see his word. அவருடைய வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிங்க. Shut the people around you. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவர்கள் எல்லாம் Your word is not important. யாரும் நமக்கு முக்கியம் அல்ல. Your word is not important. யாரும் நமக்கு முக்கியம் அல்ல. அவர் வார்த்தை தான் முக்கியம். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அவர் ஒரு வாட்டி சொன்னா ஒரு வாட்டி தான் சொல்லுவார். ஒரு வாட்டியில செய்வார். ஆமென். நம் இயேசு. Amen. ஆமென். Amen. அதான் இயேசு கிறிஸ்து. ஒரு வாட்டி சொன்னா ஒரு வாட்டி செய்வார். நம் இயேசு. Amen. ஆமென். Amen. ஆமென். If he said it, he will do it. அவர் சொன்னால் செய்து முடிப்பார். Look at his promise. அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். Claim his promise. அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரம் Amen. சொந்தம் கொண்டாடுங்கள். As pastor preaches every week, claim the promise for Bangalore. போதகர் இங்கே போதிக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் இந்த பெங்களூர் பட்டணத்துக்காய் வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். Amen. ஆமென். Amen. ஆமென். Verse 8 again. 8வது Deuteronomy வசனத்தை chapter 1 verse மறுபடியும் 8. வாசிப்போம். தேவன் ஏற்கனவே உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து விட்டார். Tell the person beside God has promised you. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணி First விட்டார். thing is see the promise of God. முதல் காரியம் அந்த வாக்குத்தத்தத்தை பாருங்க. See the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பாருங்கள். Number 2, இரண்டாவது காரியம் go in. அதற்குள்ளே பாருங்கள். Go in. அதற்குள்ளே Don't பிரவேசிங்க. just stand there and say அது நடக்கும். No, you do something about அதை it. பார்த்துட்டு வெளியவே நின்னுட்டு நடக்கும் சொல்லாதீங்க. அதற்குள்ளே பிரவேசியுங்கள். Many Christians say God will drop money from heaven. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பரலோகத்துல இருந்து கடவுள் பணத்தை போட்டுருவாரு. கொடுப்பார் இயேசு. எப்படியாவது இயேசு கொடுப்பாரு. Hello. There's no way in the Bible where God drop money from heaven. வேதாகமத்துல பரலோகத்துல இருந்து அப்படியே கர்த்தர் வானத்தை பொளந்து பணம் போடுவார்னு எங்கேயுமே போடல. Deuteronomy chapter 8 verse 18. உபாகமம் 8:18 இப்படியாய் சொல்லுகிறது. Remember the Lord your God, for it is he who gives you the power to make wealth. உன் தேவனாகிய கர்த்தரை நினைவு கூறுவாயாக. அவரே உனக்கு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கும்படியான பலத்தை தருகிறவர். Amen. ஆமென். Amen. ஆமென். God will give you the ability to produce wealth. தேவன் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கும்படியான பலனை உங்களுக்கு தருகிறவராய் Amen. இருக்கிறார். Amen. ஆமென். Don't just sit there and say, God, give. Go and do something about it. சும்மா உட்கார்ந்துட்டு கர்த்தாவே தாரும் சொல்லாதீங்க. போய் எதையாவது ஒன்றை செய்யுங்கள். Amen. ஆமென். Tell the person beside you, go in. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க பிரவேசிங்க. Go in. உள்ள போங்க. Go in. உள்ள போங்க. Now in verse 8, the last thing I want to share with you is this. இந்த 8வது வசனத்திலே கடைசியா நான் சொல்ல விரும்புவது Take possession. சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Take possession. சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Take possession. சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Amen. ஆமென். Tell the person beside you, take possession. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க சுதந்தரிங்க. What God has promised you, take it as your own. தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை சுதந்தரிங்க. அது It is உங்களுடையது. mine. இது என்னுடையது. Bangalore is mine. பெங்களூர் என்னுடையது. Because it belongs to the Lord. காரணம் இது தேவனுக்கு சொந்தமான ஒன்று. Amen. ஆமென். Amen. What God has promised you, claim it. தேவன் உங்களுக்கு எதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை சுதந்தரியுங்கள். 5 things. 5 காரியம். Number 1, break camp. முதல் காரியம் தகர்த்து போடுங்க. Number 2, advance. முன்னேறுங்கள். Number 3, see. மூன்றாவது பாருங்கள்.
Number 4, go in. நான்காவதாக உள்ளே பிரவேசியுங்கள். Number 5, take possession. ஐந்தாவதாக சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். When you do these 5 things, நீங்கள் இந்த 5 காரியங்களை செய்யும் பொழுது verse 11 will come place in your life. 11வது வசனம் உங்களுடைய வாழ்க்கையில Let's பலிக்கும். read verse 11. Either what you are now, இப்பொழுது இருக்கிற நிலை 1,000 times better. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. Amen. ஆமென். Amen. ஆமென். May the Lord, the God of your father, increase you 1,000 times and bless you as he has promised. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உங்களை பெருகச் செய்வார். If God said it, he will do it. தேவன் சொல்லி இருப்பார் என்றால் அது நிச்சயம் நிறைவேற்றுவார். Amen. ஆமென். How many of you want to see an increase in your life today? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பெருக்கத்தை காண An increase in your விரும்புகிறீர்கள்? family today. உங்களுடைய குடும்பத்திலே ஒரு பெருக்கம், An increase in your business today. உங்களுடைய தொழிலிலே ஒரு பெருக்கம், An increase in this church today. இந்த சபையில ஒரு பெருக்கம். There's coming a day in this church history, in this church destiny. இது சபையினுடைய There's coming a day in this church's destiny. இந்த சபையினுடைய வரலாற்றிலே அல்லது இந்த சபையினுடைய திட்டத்திலே ஒரு நாள் Where you வரப்போகிறது. will have to shift up from this premise because there's not enough place for worship. இந்த இடத்திலிருந்து சபை வேறொரு பெரிய இடத்திற்கு மாற்றப்பட போகிறது. காரணம் என்னவென்றால் இந்த இடம் கொல்லாத அளவிற்கு God will மக்களால் give you நிரப்பப்பட a போகிறது. multi-floor complex பல அடுக்குகள் நிறைந்த ஒரு கட்டிடத்தை தேவன் உங்களுக்கு தருவார். where this church will be a church that will meet the needs of society. இந்த சபை சமுதாயத்தின் தேவைகளை சந்திக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்க You will start போகிறது. to feed Bangalore. நீங்கள் பெங்களூரு பட்டணத்துக்கு போஷிக்க You will போகிறீர்கள். start to heal Bangalore. நீங்கள் பெங்களூரு பட்டணத்தை You குணமடைய will பண்ண start to போகிறீர்கள். transform Bangalore. நீங்கள் இந்த பெங்களூர் பட்டணத்தை மறுரூபமடைய பண்ண Go in and போகிறீர்கள். take possession. போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Take possession. சுதந்தரியுங்கள். Every single day, ஒவ்வொரு நாளும் we feed about 5,000 people in Singapore. சிங்கப்பூரிலே ஒவ்வொரு நாளும் 5000 மக்களை நாங்கள் போஷித்துக் Each கொண்டிருக்கிறோம். day it takes us about $50,000 ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இதற்கு $50,000 to செலவாகிறது. feed this 5,000 people. இந்த 5000 மக்களுக்கு உணவளிக்கும்படிக்காக. Let me tell you this. நான் இதை சொல்லட்டும். When God gave that vision, தேவன் எங்களுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்த பொழுது I only wanted to feed about 20 people a day. நான் ஒரு நாளைக்கு 20 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா போதும். When I came back, a brother called me and said, Pastor Sam, you don't know me, I don't know you. Let's start a feeding program. நான் திரும்ப வந்த பொழுது எனக்கு ஒரு சகோதரன் தொலைபேசியில் அழைத்து சொன்னார், போதகர் சாம் அவர்களே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த உணவு அளிக்கிறதான இந்த திட்டத்தை நாம் துவங்குவோம் என்று சொன்னார். And today, after more than 7-8 years, இன்றைக்கு 7-8 வருடங்கள் கடந்து போய்விட்டது. 5,000 people are taking free food. ஒவ்வொரு நாளும் 5000 மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். God can do it. தேவனாலே கூடும். We don't have a very big church. எங்களுக்கு ஒரு பெரிய சபை இருக்குன்னு சொல்ல Just a couple முடியாது. of 100 people in the church. எங்களுடைய சபையில் ஒரு சில 100 மக்கள் இருக்கிறார்கள். But God is able to fulfill it. ஆனால் தேவனாலே எல்லாவற்றையும் நிறைவேற்ற Amen. முடியும். Amen. ஆமென். This church will be a church that will meet the needs of community. இந்த சபையானது சமுதாயத்தினுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு சபையா இருக்க போகிறது. Amen. ஆமென். There will be a 24 hours clinics run by this church. இந்த சபையின் மூலமாக 24 மணி நேரங்களும் செயல்படுகிறதான மருத்துவ மனைகள் இந்த சபையின் Schools மூலமாக that are going to be செயல்பட run by this போகிறது. church. இந்த சபையின் மூலமாக பள்ளிகள் இயங்கப்பட There's போகிறது. going to be transformation centers run by this church. இந்த சபையின் மூலமாக மறுரூப மையங்கள் இயக்கப்பட போகிறது. And who are the people who are going to do it? இதையெல்லாம் செய்ய போகிற மக்கள் யார்? Tell the person beside you. நீங்க தான். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தான். You. நீங்க தான். You. நீங்க தான். If you don't arise to fulfill that vision, நீங்கள் இந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படி எழும்பவில்லை என்றால் nothing will happen. எதுவுமே நடக்காது. You have to arise. நீங்கள் எழும்ப வேண்டும். Arise. எழும்புங்கள். Arise. எழும்புங்கள். Amen. எழும்புங்கள். Let's rise up to our feet at this time. நாம் எழும்பி நிற்போம் இந்த கால I'm வேளையில். going to close right now. இப்பொழுது நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். Musicians on stage, please. I share with you a message that I believe that will bring you to 1,000-fold increase. இன்றைக்கு 1000 மடங்கு பெருக்கத்திற்கான வழிகளை போதித்திருக்கிறேன். Amen. ஆமென். You will see an increase in your life, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெருக்கத்தை an காண்பீர்கள். increase in your family, உங்களுடைய குடும்பத்திலே ஒரு பெருக்கம், an increase in this church. இந்த சபையில ஒரு பெரிய பெருக்கம். But it all depends on you. இதெல்லாம் உங்களை சார்ந்து இருக்கிறது. God gives everyone a free will of choice தேவன் எல்லோருக்கும் சுயமாய் to do His தேர்ந்தெடுக்கத்தக்கதான will or to do their will. அவர்களுடைய சித்தத்தையால் தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறோமா என்பதை You have a choice to தேர்ந்தெடுக்கும்படிக்கு
நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க God's போகிறீர்கள். will is for you to break camp in advance. தேவனுடைய திட்டம் நீங்கள் கூடாரத்தை தகர்த்தெறிந்து முன்னேற Come வேண்டும் out என்பதே. from the negative mindsets. எல்லா எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து Come வெளியேறுங்கள். out of the chicken and the turkeys. எல்லா இந்த கோழிகளிலிருந்து வான்கோழிகளை விட்டு வெளியேறுங்கள். Get out of the negative people. எல்லா எதிர்மறையான மக்களிடத்திலிருந்து Start to be like வெளியே an வாருங்கள். eagle. ஒரு கழுகை போல Be மாறுங்கள். connected with God. தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறவர்களாய் Soar down and do His will. அவர் கொடுக்கிற திட்டத்தை இந்த பூமியிலே செய்கிறவர்களாய். Amen. ஆமென். Amen. ஆமென். When you start to do the will of God, நீங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்ய ஆரம்பிக்கும் it is பொழுது, good, pleasing, and perfect. அதுதான் தேவனுடைய பிரியமும் பூரணமுமான திட்டமாய். 5 things. 5 காரியங்கள். Break camp, தகர்த்தெறியுங்கள், advance, முன்னேறுங்கள், see, பாருங்கள், go in, பிரவேசியுங்கள், take possession, சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். and you shall increase 1,000 times. நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். So, Father, we bless everyone in this place இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் with the blessing of the ஆசீர்வதிக்கிறோம். Father, the Son, and the Holy Ghost. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் In Jesus' name we ஆசீர்வதிக்கிறோம். pray. இயேசுவின் நாமத்தில் And everyone ஜெபிக்கிறோம். say, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். Amen. ஆமென். You will be to Jesus. Come on.